வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் பச்சைப்பயிறு ரெசிபி, முளைக்கட்டின பச்சைப்பயிறு ரெசிபி பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். 8 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் அதை வடித்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி துணியில் தான் வடிகட்டணும்னு இல்லை, தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டா கூட போதும். இந்த மாதிரி தண்ணி வடித்த பிறகு இதை ஒரு நாளைக்கு அப்படியே விட்டுடலாம், டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு நாள் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் நல்ல மழை வந்திருக்கும். இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் அழகாக முளைச்சி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இது 3ம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். இது கூட 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம முளைக்கட்டி வச்சுருந்த பச்சை பயிரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக கிளறி கொடுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் இந்த மாதிரி கிளறிட்டு இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதில் லேசாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி தெளிச்சிருந்தேன். தண்ணி தெளித்து இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பச்சை பயிரெலாம் முளைக்கட்டி அப்படியே பச்சையாக கூட சாப்பிட்லாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான முளைக்கட்டின பச்சைப்பயிறு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் டைமில் கூட ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.